ஸ்டூடெண்ட், வெல்கம் டு ஐசிபி அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் 2 வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்டரி. வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்டரி அப்படின்னா என்னங்க? நம்மளோட ஸ்டாக் இருக்கு இல்லைங்களா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி. அந்த ஸ்டாக்கை நம்ம எந்த காஸ்ட்டில் அக்கௌண்ட் பண்ணுவோம், எப்படியெல்லாம் வந்துட்டு எந்த சுச்சுவேஷனில் நம்ம அதை எப்படியெல்லாம் என்னென்ன காஸ்டெல்லாம் அதில் இன்க்ளூட் ஆகணும், எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் ஆகணும் அப்படிங்கிறத வேல்யூ பண்ணுறதை பற்றி தான் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் நமக்கு கைட் பண்ணுறது. வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரியில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகுது, என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எக்ஸ்க்ளூட் ஆகுது அப்படிங்கிற பற்றின விஷயத்தை தான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் நமக்கு கைட் பண்ணுது. Provide guidance for determining the value at which the inventories until related revenues are recognized. Related revenue அதில் இருந்து கிடைக்கிற வரைக்கும், ஒரு ஸ்டாக்கில் இருந்து ஒரு இன்வென்ட்ரியிலிருந்து ரிலேட்டட் ரெவென்யூ கிடைக்கிற வரைக்கும் அதை நாம் இன்வென்ட்ரியாக தான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் வச்சுருப்போம். அதாவது அந்த ஸ்டாக்கை சேல்ஸ் ஆகிற வரைக்கும் க்ளோசிங் இன்வென்ட்ரியாக தான் நம்ம அதை புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் வச்சுருப்போம். மார்க்கெட் வேல்யூ, அதனுடைய வேல்யூவை நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 2ல் நமக்கு கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஃபார்முலா அதுக்காக ஒன்று நமக்கு தந்திருக்காங்க, சரிங்களா? அதை எப்படி அசைன் பண்ணுறது? டு அசைன் டு காஸ்ட் டு இன்வென்ட்ரி அட் எனி ரிட்டன் டவுன் தேர் ஆஃப் டு தி நெட் ரியலைசபிள் வேல்யூ. நெட் ரியலைசபிள் வேல்யூ என்பது மார்க்கெட்டில் அதை கொடுத்தா என்ன வேல்யூ கிடைக்கும், அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரிட்டன் டவுன் நெட் ரியலைசபிள் வேல்யூ அப்படிங்கிறாங்க. காஸ்ட் ஃபார்முலா என்ன சொல்லுது? காஸ்ட் ஃபார்முலா டு அசைன் காஸ்ட் டு இன்வென்ட்ரிஸ் அண்ட் எனி ரிட்டன் டவுன் தேர் ஆஃப் டு நெட் ரியலைசபிள் வேல்யூ. நம்ம வச்சுருக்கிற கேரியிங் அமௌண்ட் மார்க்கெட்டில் கம்மியாக தான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது நெட் ரியலைசபிள் வேல்யூக்கு நம்ம ரிட்டன் டவுன் பண்ணணும். அது எப்படி, அந்த ப்ரொசீஜரை பற்றி தான் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் நமக்கு கைட் பண்ணுறாங்க. இன்வென்ட்ரிஸ் அப்படிங்கிறது எதெல்லாம் நம்ம இன்வென்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லலாம்? ஃபார் சேல் இன் த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், சேல் பண்ணுறதுக்காக வைத்திருக்கிற ஐட்டம். இந்த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபார் சச் சேல், அதாவது சேல் பண்ணுறதுக்காக நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ப்ராசஸில் ஈடுபடக்கூடிய பொருட்களை எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லலாம், இன்வென்டரி என்று சொல்லலாம். ஃபார் கன்சம்ஷன் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ், ஃபார் சேல் இன்க்ளூடிங் மெயின்டெனன்ஸ், சப்ளைஸ் அண்ட் கன்சூமபிள் அதர் தென் மிஷினரி ஸ்பேர்ஸ். மெயின்டெனன்ஸுக்காக சில ஐட்டம் நமக்கு தேவைப்படும், நம்ம ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்காக சில கன்சியூமபிள் தேவைப்படும். நம்ம சில பொருட்களை ப்ரொடக்ஷன் பண்ணலாம், இல்லை சர்வீஸ் பண்ணலாம், அதுக்காக சில ஐட்டம் இன்வென்ட்ரியாக நாம் கன்சிடர் பண்ணுவோம். அது எதாக இருக்க முடியாது அப்படின்னா, அதர் தென் மிஷினரி, ஸ்பேர்ஸ், சர்வீசிங் எக்யூப்மெண்ட் மீட்டிங் த டெஃபினிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட். ஆஸ் பர் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 10 படி அந்த ப்ரொவிஷனை மீட் பண்ணிருச்சு அப்படின்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 10 என்று தான் நம்ம கன்சிடர் பண்ணணுமே ஒழிய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 2 படி வராது. அதை தவிர பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லாமே அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 2 படி நமக்கு வரும். மெயின்டெனன்ஸ் ஐட்டமெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் படி அந்த ப்ரொவிஷனை அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 10 மீட் பண்ணிடுச்சு அப்படின்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 2க்கு வராது. நெக்ஸ்ட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இன்வென்டரி ஹெல்டு ஃபார் ரீசேல், ரீசேலுக்காக வைத்திருக்கக்கூடிய இன்வென்ட்ரிஸ், ஃபினிஷ்டு குட்ஸ், ப்ரொடியூஸ்ட் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் பீயிங் ப்ரொடியூஸ்டு பை தி என்டர்பிரைஸ், include material, maintenance, supplies, consumable and tools waiting use in the production process. இது எல்லாமே நம்ம இன்வென்ட்ரியாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஃபினிஷ்டு குட்ஸு, ரீசேலுக்காக வச்சுருக்கக்கூடிய ஸ்டாக்கு, ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், ப்ரொடியூஸ்டு பை தி என்டர்பிரைசஸ், இன்க்ளூடிங் மெட்டீரியல், மெயின்டெனன்ஸ், சப்ளைஸ், டூல்ஸ், இது எல்லாமே நம்ம என்னென்ன கன்சிடர் பண்ணுவோங்க, இன்வென்ட்ரியாக தான் கன்சிடர் பண்ணுவோம். எக்ஸ்க்ளூஷன், எதெல்லாம் இன்வென்டரி கிடையாது. எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னா ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், காஸ்ட் ஆஃப் அ பார்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்
அப்படிங்கிறது நமக்கு எதில் வரும்? அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு 7ல் தான் வந்துட்டு நமக்கு அக்கௌண்டிங் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் வந்து பாதியில் நிற்குது, அது முடிய வந்து நிறைய வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் இன்வென்ட்ரி கிடையாது. அது வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 7 படி தான் நம்ம அதை அக்கௌண்ட் பண்ணுவோம். ஆனால் அந்த பாதியில் நிற்கக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற எக்ஸாம்பிள் பாருங்களேன், இன்வென்ட்ரி ஹெல்டு ஃபார் யூஸ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய சிமெண்ட் லையிங் இன் த சைட் கவர்டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 2 அங்கே இருக்கக்கூடிய சிமெண்ட் ஜல்லி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே வந்துட்டு இன்வென்ட்ரியாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். பட் பாதியில் நிற்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் பார்ட் ஆஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷனை அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 7 படி தான் நம்ம அக்கௌண்ட் பண்ணுவோம். அடுத்த பாயிண்ட்டு, work in progress, ordinary course of business of service provider. Example பாருங்க, cost of providing part of service, shipping company, fuel and stores of the end of the accounting period is inventory but not cost for voyage in progress. Service provider partly work பண்ணி இருக்கலாம், பேலன்ஸ் வந்து இன்னும் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கலாம். அப்போ அந்த சர்வீஸ் ப்ரொவைடரை நம்ம எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பண்ணக்கூடிய சர்வீஸே ஒர்க் இன் ப்ரோக்ரஸில் நிற்கிது அப்படின்னா அது வந்து இன்வென்ட்ரியாக நாம் எடுக்க முடியாது. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல், டூல்ஸ் எல்லாவற்றையும் இன்வென்ட்ரியாக கன்சிடர் பண்ணலாம். ஆனால் அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் மே அரைஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் அதர் சர்வீசஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், கன்சல்டிங், மெடிக்கல் சர்வீஸ், மர்ச்சன்ட் பேங்கிங் அண்ட் ஸோ ஆன். நெக்ஸ்ட்டு, ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் held as stock in trade. It should be noted that exclude from the accounting standard 13. accounting standard 13 அப்படிங்கிறது accounting for investment. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஷேர்ஸை வந்து வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து எதில் போகும்? அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு 13ல் போகும். இப்போது எப்போவுமே வந்து ஷேர்ஸையோ டிபெஞ்சர்ஸையோ நம்ம வேல்யூ பண்ணணும் அப்படின்னா எப்படி வேல்யூ பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ், லோயர் ஆஃப் தி காஸ்ட் இல்லைன்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, இதில் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு டிபெஞ்சர்ஸையும் ஷேர்ஸையும் அக்கௌண்ட் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு, ப்ரொடியூசர் இன்வென்ட்ரி ஆஃப் லைஃப் ஸ்டாக், அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட், மினரல் ஆயில், கேஸஸ் மெஷர்ட் அட் நெட் ரியலைசபிள் வேல்யூ. இதுக்கு எல்லாமே தனித்தனியாக அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்குது. த டைப் ஆஃப் இன்வென்ட்ரி ரிலேட்டட் டு தி நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ். நேச்சர் ஆஃப் பிஸ்னஸை பொறுத்தே இன்வென்ட்ரி வந்துட்டு மாறும். ட்ரேடிங் கன்சர்ன் இன்வென்ட்ரி பர்ச்சேஸ்டு ப்ராடக்ட் ஃபார் ரீசேல் இன் தி எக்ஸிஸ்டிங் ஃபார்ம். ஆல்சோ இன்வென்ட்ரி சப்ளை சச்சஸ் ரேப்பிங் பேப்பர், கார்ட்டூன்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி. அதாவது சில பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அது கூட சேர்த்து சில பொருட்களையே நம்ம இன்வென்ட்ரியாக கன்வெர்ட் ஆகும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு ரேப்பிங் பேப்பர், கர்டன்ஸ் அண்டு ஸ்டேஷ்னரி. இதெல்லாம் வந்து ட்ரேடிங் கன்சர்னுடைய இன்வென்ட்ரியாக நாம் என்ன பண்ணுறோம்? கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இன்னொரு கன்சர்ன் பார்க்கலாம். இன்வென்ட்ரி மேனுஃபேக்சரிங் கன்சர்ன், ரா மெட்டீரியல், பார்ட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரி சப்ளைஸ், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், ஃபினிஷ்டு குட்ஸ். அவங்க வச்சுருக்கக்கூடிய ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், ப்ராடக்ட் தயார் பண்ணுறதுக்காக ஃபேக்ட்ரி சப்ளைஸ், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், ஃபினிஷ்டு குட்ஸ், இது எல்லாமே வந்து இன்வென்ட்ரியாக தான் கன்சிடர் பண்ணுவோம். இயர் எண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் இன்வென்ட்ரி பேலன்ஸ் என்ன இருந்தது அப்படின்னா, இயர் எண்டு க்ளோசிங் இன்வென்ட்ரி பேலன்ஸ் அசர்டைன் கேரிட் ஓவர் டு நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் இயர். அதாவது இந்த இயரோட க்ளோசிங் இன்வென்ட்ரிங்கிறது நெக்ஸ்ட் இயருக்கு ஓப்பனிங் இன்வென்ட்ரியாக மாறிடும். சின்ஸ் இன்வென்ட்ரிஸ் ஆர் அசெட் ஆர் ரிசோர்ஸஸ் எக்ஸ்பெக்டட் டு ஜெனரேட் ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட், காஸ்ட் இன்க்ளூடட் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன், பர்ச்சேஸ் பண்ணும்போது இருக்க காஸ்ட் அண்ட் காஸ்ட் இன்கர்ட் இன் பிரிங்கிங் தி அசெட் டு தேர் ப்ரெசன்ட் லொக்கேஷன் அண்டு கண்டிஷன். இன்வென்ட்ரி ஏதாவது ஒன்று சம்திங் வந்து அந்த இடத்துல இருந்து அங்கே கொண்டு வரதுக்கு ஆகக்கூடிய செலவு, ஃப்ரைட்டு அண்ட் ப்ரெசன்ட் கண்டிஷன். காஸ்ட் இன்கர்ட் டு கேரிட் த மெட்டீரியல் இன்டு த ஃபினிஷ்டு ஸ்டாக். மெட்டீரியலாக இருப்பதை ஃபினிஷ்டு ஸ்டாக்காக மாற்றுற வரைக்கும் என்ன செலவாகுதோ, என்ன காஸ்ட்டு நடந்தாலும் அதை வந்து காஸ்ட் ஆஃப் இன்வென்டரியில் ஆட் பண்ணும். இவங்க எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
ஆக்சுவலாக நான் ஒரு தையல் மிஷின் வந்துட்டு காந்திபுரத்தில் வாங்குகிறேன். நான் இருக்கிறது டவுன் ஹால் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மிஷின் நான் ஒரு 5000க்கு வாங்கியிருக்கேன். ப்ளஸ் ஆட்டோ சார்ஜஸ் ஒரு 200. என் இடத்துக்கு வந்து அதை ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு 300 செலவாகுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு அந்த காஸ்ட் ஆஃப் டெய்லரிங் மிஷின் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா உங்களுக்கு 5500 அப்படின்னு தான் நான் அக்கௌண்ட் பண்ணுவேன். அது கூட அந்த என்னோடய இடத்துக்கு கொண்டு வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு என்ன செலவு ஆகுதோ அது எல்லாத்தையும் நான் காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை இங்கே சொல்லியிருக்காங்க. காஸ்ட் மெயின்டைன் த இன்வென்ட்ரி. எக்ஸாம்பிள் ஸ்டோரேஜ் காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் கொண்டு வரணும். டூ நாட் ஜெனரேட் எனி எக்கனாமிக் பெனிஃபிட் ஃபார் த என்டர்பிரைசஸ். ஸ்டோரேஜ் காஸ்ட் ஆட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் இருந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா எக்கனாமிக் பெனிஃபிட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா எக்கனாமிக் பெனிஃபிட் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அதை நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஷுட் நாட் இன்க்ளூடட் அன்லெஸ் நெசசரி இன் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ப்ரியர் டு ஃபர்தர் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ். அதாவது ஃபர்தராக ப்ரொடக்ஷன் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அதில் வந்து இருக்க ஒரு நம்ம பொருளை முழுமையாக ஃபினிஷ்டு ஸ்டாக்காக நம்ம உருவாக்க முடியல. ஒரு பொருளை நம்ம தயாரிச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், பாதி ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சு, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் அதுக்கப்புறம் அதை வந்து ஃபினிஷ்டு ஸ்டாக்காக நம்ம மாற்றணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சம் நமக்கு காஸ்ட்டு செலவாகும் இல்லைங்களா, அதை வந்து காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் நம்ம ஆட் பண்ணலாம். ஒன்ஸ் இன்வென்ட்ரி ஃபினிஷ்டு ஸ்டாக்காக மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு உங்களுக்கு P&Lல தான் வரும். அந்த இன்வென்ட்ரியை நம்ம எப்படி அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னா AS2 படி இன்வென்ட்ரி இஸ் வேல்யூட் அட். இன்வென்ட்ரி எப்போவுமே எப்படி வேல்யூ பண்ணோம், லோயர் காஸ்ட் அண்ட் நெட் ரியலைசபிள் வேல்யூ, இதில் தான் வந்துட்டு நாம் இன்வென்ட்ரி பண்ணணும். ஃபெயிலியர் ஆஃப் அன் ஐட்டம் ஆஃப் இன்வென்ட்ரி டு ரெக்கவர் இட்ஸ் காஸ்ட் இஸ் யூஷுவல் எ செப்பரேட் லைன் P&L டு ஹெல்ப் டு தி யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். காஸ்ட்டை விட நமக்கு கம்மியாக கிடைக்குது, காஸ்ட்டை ரெக்கவர் பண்ண முடியாமல் போகிற சுச்சுவேஷன் வந்தால், அன்யூஷுவல் ஆகிற சுச்சுவேஷன் வந்தால் யூஷுவலாக ப்ராஃபிட்டில் தான் விற்போன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து செப்பரேட் லைன் P&Lல நாம் அதை அக்கௌண்ட் பண்ணிடணும். அப்படி அக்கௌண்ட் பண்ணுவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் யூஸருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்க்க போகிற டாபிக் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி. இன்வென்டரினா ஸ்டாக் எப்படி நம்ம வேல்யூ பண்ணுவோம். நம்ம 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்ன படித்தோம், காஸ்ட் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ், விச்செவர் இஸ் லோயர் அப்படிங்கிற மாதிரி படித்தோம் இல்லைங்களா. அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. லோயர் ஆஃப் காஸ்ட் அண்ட் நெட் ரியலைசபிள் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெட் ரியலைசபிள் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எஸ்டிமேட்டட் செல்லிங் ப்ரைஸ், அந்த பொருளை என்ன ரேட்டுக்கு நம்ம சேல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எஸ்டிமேட்டட் செல்லிங் ப்ரைஸ். லெஸ் ஃபர்தர் எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் கம்ப்ளீஷன், அந்த பொருள் கம்ப்ளீட் ஆகாமல் இருந்தால் ஃபர்தர் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் ஆகும். லெஸ் ஃபர்தராக வந்து எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் நெசசரி டு மேக் த சேல், இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது என்னங்க, நெட் ரியலைசபிள் வேல்யூ. ஸோ நெட் ரியலைசபிள் வேல்யூ கண்டுபிடிச்ச பிறகு காஸ்ட்டோட கம்பேர் பண்ணி அந்த ரெண்டில் எது லோயரோ அதை தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு மெஷர்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா நெட் ரியலைசபிள் வேல்யூவை விட ஒரு பொருளை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சேல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நெட் ரியலைசபிள் வேல்யூவை விட அதிகமாக அக்கௌண்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது வந்து நமக்கு லாஸாக முடிஞ்சிடும். அந்த ஒரு காரணத்துக்காக லோயர் ஆஃப் காஸ்ட் ஆர் நெட் ரியலைசபிள் வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் வியூ தட் no asset should be carried at a value which is in excess of the value realizable by its sale or யூஸ் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, சேல் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, நம்ம எக்ஸஸாக, அதாவது நெட் ரியலைசபிள் வேல்யூவை விட எக்ஸஸாக அக்கௌண்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்வென்டரிஸ்க்கு ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரா மெட்டீரியல் அப்படின்னு இருக்காங்க. அட் காஸ்ட் இஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ் ஆர் சோல்டு அட் ஆர் எபவ் காஸ்ட், அதர்வைஸ் அட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை டீட்டெயிலாக சம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபினிஷ்டு குட்ஸ் அண்ட் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், லோயர் ஆஃப் தி ஃபாலோயிங்களா என்னங்க, காஸ்ட்டு, நெட் ரியலைசபிள் வேல்யூ, இதில் எது லோயரோ அதை தான் நம்ம அக்கௌண்ட் பண்ணுவோம்.
காஸ்ட்னா காஸ்ட் கூட என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்? காஸ்ட் கூட இன்க்ளூடட் ஆகிறது வந்து காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ், கன்வர்ஷன் காஸ்ட் அண்ட் அதர் காஸ்ட். இந்த 3 காஸ்ட்டுமே காஸ்ட் கூட வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியுங்க. காஸ்ட் ஆஃப் அ பார்ட்லி ஃபினிஷ்ட் யூனிட் அட் த எண்ட் ஆஃப் 2001 அண்ட் 2002 இஸ் ₹150. ஒரு பார்ட்லி ஃபினிஷ்ட் யூனிட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அதனோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 150. த யூனிட் கேன் பி ஃபினிஷ்ட் நெக்ஸ்ட் இயர். அந்த யூனிட் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் நம்மளால் ஃபினிஷ் பண்ண முடியும், கம்ப்ளீட் பண்ண முடியும். பை எ ஃபர்தர் எக்ஸ்பெண்டிச்சர் ₹100. அதுக்காக நம்ம ஃபர்தராக ஒரு ₹100 செலவு பண்ண வேண்டியிருக்கு. த ஃபினிஷ்ட் யூனிட் கேன் பி சோல்ட் அட் ₹250. அந்த பொருளை நம்ம ஃபினிஷ்ட் யூனிட்டாக மாற்றினதுக்கப்புறம் எவ்வளோ ரூபாய்க்கு சேல் பண்ண முடியுங்க? ₹250 சேல் பண்ண முடியும். சப்ஜெக்ட் டு பேமெண்ட் 4% brokerage ஆன் செல்லிங் ப்ரைஸ். அந்த பொருளோட சேல்ஸ் ப்ரைஸில் நம்ம 4% brokerage கொடுக்க வேண்டியது இருக்குது. த ரீவேல்யூ ஆஃப் இன்வென்ட்ரி இஸ் டிட்டர்மைன்டு பிலோ. அதாவது அந்த இன்வென்ட்ரி வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஷின் கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஒரு பார்ட்லி ஃபினிஷ்ட் யூனிட் நம்மக்கிட்ட இருக்குது. அதனோட விலை 150. அந்த யூனிட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நெக்ஸ்ட் இயர் ஆகும். ஃபர்தர் எக்ஸ்பெண்டிச்சர் ₹100. அந்த ஃபினிஷ்ட் யூனிட்டாக பண்ணினதுக்கப்புறம் அதனோட சேல்ஸ் வேல்யூ 250. இதுக்கு வந்து 4% brokerage நம்ம வந்து பே பண்ண வேண்டியது இருக்குது. நம்மளை வந்து என்ன வேல்யூ பண்ண சொல்கிறாங்கன்னா இன்வென்ட்ரியை வேல்யூ பண்ணுங்கள் அப்படின்னு இருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எஸ்டிமேட்டட் செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு 250 இருக்குது. அதில் நம்ம என்ன ஃபார்முலா படித்தங்க? ஃபர்தர் எக்ஸ்பெண்டிச்சர் இருந்தால் மைனஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. இங்கே ஃபர்தர் எக்ஸ்பெண்டிச்சர் ₹100, அதை மைனஸ் பண்ணிடணும். அதே மாதிரி brokerage 4%. செல்லிங் ப்ரைஸில் brokerage 250ல் 4% போட்டிங்கன்னா ₹10. ஸோ 250லேருந்து 110 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 140 கிடைக்கும். அதுதான் வந்து நெட் ரியலைசபிள் வேல்யூ. கொஷினில் கொடுத்துருக்குற காஸ்ட் ஆஃப் பார்ட்லி ஃபினிஷ்ட் யூனிட்டோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோங்க? 150. நெட் ரியலைசபிள் வேல்யூ 140, காஸ்ட் ஆஃப் பார்ட்லி ஃபினிஷ்டு வந்துட்டு 150. இந்த ரெண்டில் விச்ச ஒரு ஸ்லோயர் என்னவோ அதை தான் நம்ம அக்கௌண்ட் பண்ணணும். அப்போ க்ளோசிங் வேல்யூ வந்துட்டு நமக்கு எவ்வளோ வருங்க? 140 தான் வருங்க. காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, இதில் என்னென்ன காஸ்ட் எல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா கம்ப்ரைசஸ் ஆல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ், காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி. இதில் என்னென்ன காஸ்ட் எல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா கம்ப்ரைசஸ் ஆல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ், காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன் and other cost incurred bringing the inventories to their present location and condition. இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தது தான். பர்ச்சேஸ் காஸ்ட்டு, கன்வர்ஷன் காஸ்ட்டு, அப்புறம் ப்ரெசன்ட் லொக்கேஷன் அண்ட் கண்டிஷனுக்கு கொண்டு வர முடியும் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு பண்ணுவோம்? காஸ்ட் ஆஃப் இன்வென்டரியில் நம்ம ஆட் பண்ணுவோம். காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ், பர்ச்சேஸ் காஸ்ட்டுக்குள்ளே என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும், எதெல்லாம் ஆட் பண்ணுவோம்? டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். நான் ரெக்கவரபிளாக இருந்தால் அதை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ரெக்கவரபிள் ஐட்டம் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிடுவோம். இதையெல்லாம் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. நான் ரெக்கவரபிள் ஐட்டம் இருந்தால் மட்டும்தான் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். அதர் எக்ஸ்பெண்டிச்சர் டைரக்ட்லி அட்ரிபியூட்டபிள் டு தி அக்யூசிஷன் ஆஃப் காஸ்ட், இதையும் நம்ம அக்கௌண்ட் பண்ணணும். மற்ற பாயிண்ட் எல்லாமே வந்து இந்த பாயிண்ட் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 10லேயும் உங்களுக்கு வருங்க. இதெல்லாம் டிரெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ட்ரேடு டிஸ்கவுண்ட், ரிபேட், டியூட்டிஸ் அண்ட் ட்ராபேக், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோங்க? லெஸ் பண்ணிடுவோம். இதெல்லாம் ஆட் பண்ணணும், எதெல்லாம் லெஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டாங்களா? நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன். மெட்டீரியலாக இருப்பதை ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றுறத தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன் அப்படிங்களா? ஸோ அதுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகும் அது எல்லாமே நமக்கு எதில் வரும்? காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷனில் வரும். இன்க்ளூட் காஸ்ட் டைரக்ட்லி ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன். எக்ஸாம்பிள் பாருங்கள், டைரக்ட் லேபர் ஆல்சோ இன்க்ளூட் ஓவர்ஹெட். ஓவர்ஹெட்டில் போத் ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்டும் வரும், வேரியபிள் ஓவர்ஹெட்டும் வரும். கன்வெர்ட்டிங் ரா மெட்டீரியல் இன்டு ஃபினிஷ்டு குட்ஸ். ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட், நார்மல் கெப்பாசிட்டி, the amount of fixed production overhead allocated to each unit of production should not be increased as a consequences of low production idle plant. இப்போ ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்னா என்ன, வேரியபிள் ஓவர்ஹெட்னா என்னங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஆக்சுவலாக நான் ஒரு அகாடமி வச்சுருக்கேன், ஐசிபி அகாடமிங்கிறது எங்கள் அகாடமி. ஸோ அந்த அகாடமியில் சில பொருட்களை நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். எங்கள் அகாடமியில் சில பொருட்களை வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம்? ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். புக்கை வந்து எழுதி சேல் பண்ணுறோன்னே நம்ம வச்சுக்கலாங்கங்க. சரிங்களா? இப்போ
எனக்கு 100 புக்கு தயாரிக்கிறதுக்கு ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட் வந்துட்டு 10,000 ரூபாய் செலவாகுது. 100 புக்கு தயாரிக்கிறதுக்கு ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட் எவ்வளோ செலவாகுதுங்க? 10,000 ரூபாய் செலவாகுது. ஸோ ஒரு புக்குக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னா 10,000 டிவைட் பை 100 போட்டோன்னா 100 ருபீஸ் வந்து ஒரு யூனிட்டுக்கு, அதாவது ஒரு புக்குக்கு எனக்கு 100 ருபீஸ் செலவாகுது. சப்போஸ் நான் வந்து ஒரு 80 புக்கு தான் தயாரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 80 புக்கு தயாரித்தாலும் என்னுடைய ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட் என்னந்தாங்க? 10,000 தான். சரிங்களா? இதுவே வந்து 120 புக்கு தயாரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போவும் என்னோடய ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட் எவ்வளோங்க? 10,000 ரூபாய். ஸோ நார்மல் கெப்பாசிட்டி எவ்வளோங்க? 100 புக்கை என்னால் தயாரிக்க முடியும், அதனோட விலை 100 ரூபாய். 100 × 100 எவ்வளோங்க? 10,000. இதே வந்து என்னால் 120 புக்கு தயாரிக்க முடியும் அப்படின்னா அப்போது அதனோட 120 புக்கு தயாரிக்க முடியும்னா எனக்கு 10,000 ரூபாய் தான் செலவாகுது. அப்படின்னா 10,000 டிவைட் பை 120 அப்படிங்கிறது உங்களுக்கு 100 ரூபாவை விட கம்மியாக வரும். சரிங்களா? அப்போ வந்து நம்ம 10,000 ரூபாவே அக்கௌண்ட் பண்ணிடலாம் ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட்டில். இதுவே வந்து நம்ம கம்மியாக பண்ணும் பொழுது 8,000 புக்கு நம்ம தயாரிக்கிறோம் அப்படிங்கும்போது 100 × 80 போட்டால் உங்களுக்கு என்ன வருங்க? 8,000 தான் வருது. ஆனால் நம்ம எவ்வளோ அக்கௌண்ட் பண்ணணும்? 10,000 அக்கௌண்ட் பண்ணணும். இதெல்லாம் எப்படி மேக்ஸாக கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத சம்மு போடும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக, புக்கில் இருக்கிற சம்மை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். அன்அலோகேட்டட் ஓவர் ஹெட் அண்டர் ரெக்கவரி ஆர் ரெகக்னைஸ்ட் ஆஸ் அன் எக்ஸ்பென்சஸ். இது ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் பார்த்தா உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஹை ப்ரொடக்ஷன் லெவலாக இருந்தால் ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட் அலோகேட்டட் ஈச் யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் டிக்ரீஸ்ட். அதாவது ஹை ப்ரொடக்ஷன் லெவலாக இருந்தால் ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் என்னாகும்? கம்மியாகும். அதுவே வந்துட்டு லோ ப்ரொடக்ஷன் லெவலாக இருந்ததுன்னா ஒவ்வொரு யூனிட்டும் அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது நம்ம அதையெல்லாம் எப்படி அக்கௌண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ப்ராப்ளத்தில் பார்ப்போம். வேரியபிள் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் அலோகேட்டட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஆக்சுவல் யூஸ் ஆஃப் தி ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி. வேரியபிள் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு ப்ராப்ளமே இல்லை. எவ்வளோ ஒரு யூனிட்டுக்கு என்னங்கிறத நமக்கு தெரியும். 50 யூனிட் தயாரித்தா எவ்வளோ செலவாகும்? 100 யூனிட் தயாரித்தா அப்போ பர் யூனிட் காஸ்ட் வந்துட்டு வேரியபிள் ஓவர் ஹெட்டில் உங்களுக்கு மாறவே மாறாது. அப்போ நம்ம எவ்வளோ யூனிட் தயாரிக்கிறோமோ அதால் நம்ம மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், அப்போ வந்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். அந்த எக்ஸாம்பிளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஏபிசி லிமிடெட் a plant with a capacity to produce 1 lakh unit of product per annum and the expected fixed overhead 18 lakh. Fixed overhead on the base of normal capacity. அதாவது 1 lakh யூனிட் வந்து அவங்களுடைய கெப்பாசிட்டி. அந்த 1 lakh யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட் வந்து 18 lakh செலவாகுது. ஓகேங்களா? அப்போ ஒரு யூனிட்டுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகுங்க? 18 lakh டிவைடட் பை 1 lakh போட்டோம்னா ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட் வந்து ஒரு யூனிட்டுக்கு 18 ருபீஸ் ஆகுது. இது வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷன் படியும். கேஸ் வந்து நார்மல் கெப்பாசிட்டி ப்ரொடக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேஸில் அந்த 18 ரூபா வந்துட்டு அப்படியே வரும். ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் வந்துட்டு 1 lakh யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட் அந்த பேஸ் ஆஃப் நார்மல் கெப்பாசிட்டினா ஆக்சுவல் ஓவர் ஹெட் வந்துட்டு அந்த 18 lakh அப்படியே வரும். சரிங்களா? இட் இஸ் அட்வைசபிள் டு இன்க்ளூட் திஸ் ஆன் நார்மல் கெப்பாசிட்டி 18 lakh நம்ம வந்து அப்படியே அக்கௌண்ட் பண்ணிடலாம். இதுவே வந்து கேஸ் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் 90,000 யூனிட் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அப்படி ஒரு கேஸை நம்ம எடுத்து ஹேண்டில் பண்ணி பார்க்கலாம். அப்போ ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் எவ்வளோங்க? 90,000 யூனிட்டு. ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட் வந்துட்டு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட்டை 18 lakhல 90,000 டிவைட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ஆக்சுவலாக வருதுங்க? 20 ருபீஸ் வருது. ஆனால் ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு பார்த்தது வந்துட்டு 18 lakh தான் வந்துட்டு நம்ம க்ளோசிங் ஸ்டாக்கில் ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட்டாக வந்துட்டு அக்கௌண்ட் பண்ணோம். ஒரு யூனிட் வந்து 18 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 90,000 யூனிட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். 90,000 யூனிட்டு 18ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க, 18ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருங்க? 16,20,000 வரும். ஸோ ரிமைனிங் வந்து 18 lakhல இருந்து 16,20,000 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 1,80,000 வருது இல்லைங்களா? அதை வந்து நீங்கள் எதில் பண்ணணும் அப்படின்னா P&L அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இன்னொரு தடவை சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. உங்களால் வந்து 90,000 யூனிட் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. நம்ம ஆல்ரெடி நார்மல் கெப்பாசிட்டியில் ஒரு யூனிட்டை வந்துட்டு 18 ருபீஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 90,000 × 18 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 16,20,000. ஆக்சுவலாக 18 lakh நமக்கு செலவாகும். ஆனால் நம்மளோட கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கிறதுனால 16,20,000 இருக்கிறதுனால
18 லேக்லேருந்து 16,20,000 மைனஸ் பண்ணால் ரிமைனிங் இருக்கிற 1,80,000 நீங்கள் பிஎன்எல்ல அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கேஸ் 2ல். இதே கேஸ் 3ல் உங்களுடைய ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகுது 1.2 lakh அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் வித் தி சேஞ்ச் இன் அவுட்புட். அதாவது அந்த 18 லட்சம் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. ஆனால் பர் யூனிட் உங்களுக்கு என்ன ஆயிருங்க, சேஞ்ச் ஆயிரும். பாருங்களேன், 18 lakh டிவைட் பை 1,20,000 யூனிட் போட்டிங்கன்னா ஒரு யூனிட்டோட விலை எவ்வளோ வருதுங்க உங்களுக்கு, 15 rupees வருது. ஆனால் இதுவே நீங்கள் 18ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்க அப்படின்னா 21,60,000 வரும். ஆனால் நம்ம ஆக்சுவலாக எவ்வளோ தான் நம்ம அக்கௌண்ட் பண்ணோம், 18 lakh தான் வந்து அக்கௌண்ட் பண்ணோம். அப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா 1,20,000 யூனிட் இன்ட்டு 15 rupees, வேல்யூ கம்மியாகிடுச்சு இல்லைங்களா, போட்டு அமௌண்ட்டாக பொறுத்த வரைக்கும் 18 lakh தான் நம்ம அக்கௌண்ட் பண்ணணும். ஆனால் வந்துட்டு பர் யூனிட் என்ன ஆயிருங்க, ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் அதிகம் போகும்போது பர் யூனிட் காஸ்ட் வந்துட்டு கம்மியாயிருது ஆக்சுவலாக. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட்டில் அமௌண்ட்டு எந்த விதத்துலேயும் சேஞ்ச் ஆகாது, ஆனால் பர் யூனிட் காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை எப்படியெல்லாம் ஒவ்வொரு கேஸ்லேயும் அக்கௌண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்டோம்.